Shalom. Shalom, shalom. God bless you. Thank you for joining us. Stick with us today for the next 40 minutes. We'll be destroying some great propagandas which has been created by unnecessary missionaries and prophets here. We will discover the truth. This has to be spoken very vividly. I want you to stay with me. Listen to it very carefully. This helps in day-to-day life. This helps to change your lifestyle. This completely travels with you. The subject we are going to speak today completely travels with you. So I want you to understand it. God bless you. Stay with us. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் 1 தெசலோனிக்கர் 5:17. 1 தெசலோனிக்கர் 5. There's just one verse. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. ஆமென். பகல்ல பார்த்து சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கற்றுக் கொடுத்த என்ற வார்த்தையில் உள்ள ஆழங்களையும் அர்த்தங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டு சரியான ஜெபத்தை ஏறெடுக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம் சொல்லுங்க. ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல வருஷமா ஜெபம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தேவைப்படுது. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள், முசல்மான்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயின், புத்திஸ்ட், யாரா இருந்தாலும் ஜெபம் அவசியமா இருந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்வுல ஒரு பக்கபலமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெபம். ஜெபம் ஒரு போர்ட்டல் மாதிரிங்க. அதாவது ஆண்டவரோட இணைகிறதுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி. அதாவது அவர் சமூகத்துல அமைதியா இறைவனோட இடை போடுறதுக்கான நேரம், சரியா சொல்லணும்னா அதுதான் ஜெபம். ஆமாவல்லையா? ஆமேன். இப்போ ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. பல பேர் இத அனாவசியமா, அதாவது சில பேர்ல வாசிக்கிறத அப்படியே எடுத்துடுறது, என்ன போட்டிருக்கோ அப்படியே சொல்லிடுறது, அதுதான்ப்பா அப்படின்னு. பல தடவை நீங்க வேதத்தை பார்த்துருக்கீங்க. இயேசுநாதரும் சரி, இயேசுநாதருக்கு அப்புறம் எழுதின பவுலும் சரி, யாரா இருந்தாலும் உவமைகள் அப்படி மூலியமா தான் பேசியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமேன். சரி பாஸ்டர், இதுல உவமை இல்லை. கரெக்ட், இதுல உவமை கிடையாது. ஆனா முதல்ல இடைவிடாமல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஆக்ஷன், செய்யக்கூடியது. எதை இடைவிடாம செய்யணுமா? என்னங்க, எதை இடைவிடாம செய்யணும்? ஜெபம். இடைவிடாமல்ன்றது செயல் தான், அதை நம்ம பார்த்துக்கலாம், அதை பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல எதை, ஜெபம், அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இடைவிடாம செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு நமக்கு தெரிய வரும். ஆமேன். பல வருஷமா தேவையில்லாத காரியங்களை சொல்லி ஜெபத்தோடைய ஒரு ஸ்ட்ரக்சரையே இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஜெபம் வேற, பல வருஷமா பைபிள்ல சொன்ன ஜெபம் வேற, இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ற ஜெபம் வேற. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்மளாம் இன்னைக்கு நினைச்சுக்கிறோம் நம்ம தான் சரியான ஜெபம் பண்றோம். தப்பு, முற்றிலும் தவறு. You are the one who is doing the most wrongest prayer ever. எவ்வளவுக்கு எவ்வளவு தவறான ஒரு ஜெபம் பண்ண முடியுமோ அதை தான் இன்னைக்கு நீங்க செய்றீங்க. உங்களுக்கு கொடுத்த பர்த் ரைட், தமிழ்ல என்னக்கா அதுக்கு நான்சிக்கா, பிறப்புரிமை. தேங்க்யூ. உங்களுக்கு கொடுத்த பிறப்புரிமையை நீங்களே கெடுத்துக்கொண்டு தேவனை விட்டு விலகி போய் நீங்களே உங்களுக்கு புரியாத ஒரு ஜெபத்தை புரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு தேவனுக்கு பிடிச்ச காரியத்தை நான் செய்யறேன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. முதல்ல இடைவிடாமல்ன்றத பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல ஜெபம் பிரேயர், அதை முதல்ல எவ்வாறு சரியா செய்வது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆமேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர். எதுவுமே தெரியாம ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சும்மா ஒரு 4 பேர் 4 பிரிட்டிஷ்காரன் எழுதின புக்கை படிச்சுட்டு தியாலஜி பேசுறவங்க எல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க.
ஜெபம்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் தமிழர்களுக்கு. பிரார்த்தனைனா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால வெளிநாட்டில் அமெரிக்கக்காரர்களோ பிரிட்டிஷ்காரர்களோ நமக்கு சொல்லிக் கொடுங்கன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆமேன். பிரிட்டிஷ்காரன் அமெரிக்கக்காரெல்லாம் கல்லை வச்சு தீயை உண்டாக்கிட்டு இருக்கும் போது நம்ம இறைவனுக்கு கோயில் கட்டின காலங்கள் உண்டு. அதனால அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஜெபம்னா வேதத்தின்படி. கையில வச்சிருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் சொன்னதையும் மறந்துடும். ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடும். பாஸ்டர் செல்வநாதன் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடும். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆமேன். ஜெபம் ஜெபம் என்றால் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க கடந்த காலத்தை ஒப்பிக்கிறது பேர் ஜெபம் கிடையாது. Prayer is not a place to tell what happened in your past. இயேசுநாதருக்கு கடந்த காலத்தை பேசினா பிடிக்குமா பிடிக்காதா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கடந்த காலத்தை பேசினா பிடிக்குமா பிடிக்காதா? நல்ல சத்தமா பதில் சொல்லுங்க. பிடிக்காது. எதிர்காலத்தை பத்தி பேசினா பிடிக்குமா? அதுக்கே அவர் சொல்றாரு, நாளைய குறிச்சு நீ கவலைப்படாத, எதிர்காலத்தே நடக்க போற ஒரு விஷயத்தை அது நீ கவலைப்படாதுன்றாரு. நம்ம இன்னைக்கு பண்ற தப்பு என்ன? கடந்த காலத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்துக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன பேருங்க? இறந்த காலம். ஆமாவா இல்லையா? இறந்ததை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இறந்த காலத்தை வந்து தேவனிடம் ஒப்பிக்கிறதன் பெயர் ஜெபம் கிடையாது. இன்னைக்கு 99% என்னால அடிச்சு சொல்ல முடியும், இதை மட்டும்தான் ஜெபமா பண்றாங்க. நம்ம சொல்லலாம் எனக்கு ஆறுதல் கிடைக்கிறதுக்காக. அதாவது இப்ப எல்லாருக்கும் வேதனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கா இல்லையா? கஷ்டம் இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைன்னு நல்ல தைரியமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பலத்த கஷ்டமா இருக்குவார். பரவாயில்லையா? கஷ்டம் இருக்கவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் நாங்க போய் ஆண்டவர்கிட்ட கொட்டுறதுல என்ன பாஸ்டர் தப்பு? தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 8:26. ரோமர் 8:26 என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரோமர் 8:26. நான்சி அக்காக்கு மைக் இல்லையா? நான்சி அக்காக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் மைக் கொடுங்க. ரோமர் 8:26 என்ன போட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெளிவா தெரியணும். அதுக்காக சொல்றேன். எல்லாரும் எடுத்துக்கங்க, மைக்கை வாங்கி நீங்க வாசிங்க. நான்சி அக்கா ரோமர் 8:26 ஆன் பண்ணிக்கோங்க. அதை அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எவ்வாறு செய்கிறார்? வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது அப்படியே வச்சுட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க. என்னைக்கு உண்மைக்குமே மனசு உடைஞ்சு போய் இருக்கீங்களோ அன்னைக்கு பேச கூட உங்களால முடியாது. ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அந்த சூழல்ல இருந்திருக்கீங்களா? எந்த ஒரு பிரச்சனைய பலன்னு உங்களால ஒப்பிக்க முடியுதோ அது பிரச்சனையே கிடையாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா எல்லார்ட்டையும் உங்களால அப்படி டிஸ்கஸ் பண்ண முடியுதோ அது பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் நீங்க ஓப்பனா பேசுறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பிரச்சனையை ஒப்பிக்கிறீங்களோ அது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. எது தெரியுமா பிரச்சனை? ஒரு விஷயம் நடந்து மூச்சு கூட விட முடியாம அப்படியே ஒரு மாதிரி வரும் தெரியுமா? சஃபகேட் ஆகும். அதாவது பேசவே முடியாது, அப்படியே தனிமையை தேடுவோம். யார் பேசினாலும் இரிட்டேட் ஆகும். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. ஜெபம் பண்ண சொன்னா யாராவது பண்ண முடியுமா? மூச்சே விட முடியல. இதுல எங்க ஜெபம் பண்ண? அவ்வாறு அந்த பெரிய சிக்கல்ல ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? வாசிங்க நான்சியக்கா. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதாவது நம்ம உள்ளத்துல நம்ம என்ன ஜெபிக்க முடியணுமோ, என்ன சொல்லி ஜெபம் பண்ணணுமோ, ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழல்ல ஆவியானவர் உதவி செய்கிறார். சரியா போச்சா? அப்போ மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ண முடியாம இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். இங்கிலீஷ்ல இன்னும் தெளிவா இருக்கு. நீங்க முணங்குறீங்க இல்லையா, என்னடா இது பெருமூச்சு விடுறீங்க இல்லையா, அந்த பெருமூச்சு மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொண்டு ஆவியானவர் பிதாவானவருக்கு சொல்லிடுறார்.
அப்போ நீங்க சோகமா இருந்தா உங்களுக்கு சார்பா அவர் பேசிடுறார். உங்க பெருமூச்சை புரிஞ்சு கொண்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறார். தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்கீங்களாங்க? முடிஞ்சிருச்சு. பெரிய பிரச்சனைக்கே தீர்வு இங்கே இருக்கு. இதை தவிர இதை விட்டுட்டு மீதி பண்ற தேவையில்லாத வேலையெல்லாம் இன்னையோட தவிர்த்தணும் நம்ம. ஏன்னா ஜெபம்னா என்னன்னு ஒரு 3 வசனம் நான் எடுத்து காமிக்கிறேன். தெளிவா உங்க கண்ணிலேயே உங்க பைபிள்ல நீங்க பாருங்க. மார்க் 11:24 வாசிங்க. நினைச்சுக்க. மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதை விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படி believe that you have received it அப்படின்னு இருக்கு. அதாவது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்துல அதுவா பண்றோம்? கொஞ்சம் யோசிக்க. இன்னைக்கு ஜெபத்துல நம்ம அதுவா பண்றோம் சொல்லுங்க. தர்மக்காரங்களோட மோசமா பண்றோம். தட்டு ஒண்ணுதான் கையில இல்லைங்க. நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். எங்க பார்த்தாலும் அவ்வளவு மோசமா பண்றீங்க. அப்பா 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 என்னப்பா என்ன? சிலுவையில தொங்கி மரிச்ச பிறகு அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்துள்ளார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மகனும் மகளுமாக ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன். இப்போ உலகத்துல உள்ள தகப்பன்ட்ட ஏதாவது வேணும்னா, இப்போ சகாய என்ன இருக்காரு, கிருபாவும் வேலன்சியாவும் இருக்காங்க. ஒரு தட்டு ஏந்திட்டு போயா கேட்குறாங்க, அப்பா 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 அப்படின்னு கேட்குறாங்களா? நீங்களே உங்க தகப்பனார்ட்ட அப்படிதான் கேட்பீங்களா? நல்லா கையை நெஞ்சில் வச்சு உண்மைக்கும் பதில் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. என்னைக்காவது போய் உங்களுக்கான தேவைய அப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா? தர்மம் கேட்குற மாதிரியா கேட்டிருக்கீங்க? என்ன பண்ணுவீங்க? உரிமையா கேட்பீங்க. காசு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டீங்க. ஆமேன்னு ஒத்துக்கணும். போய் நேரா என்ன வேணுமோ சொல்லிட்டு போயிட்டே இருப்போமா இல்லையா? கேட்க கூட மாட்டோம். எப்போ வாங்கிட்டு வரீங்க, என்ன வாங்கிட்டு. சில அதி மேதைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு 11 மணிக்கு வேர்ல்டு மேப் வேணும்னு கேட்கும். பார்த்துருக்கீங்களா? 10:30க்கெல்லாம் கடை மூடிடும். 11 மணிக்கு தான் அந்த மேதைக்கு ஞாபகம் வந்திருக்கும். வேர்ல்டு மேப்னோடனே அப்பா என்ன பண்ணுவாரு? 6 மணிக்கெல்லாம் நாகா வாசல்ல உட்காந்துருப்பாரு. என்னைக்காவது சொல்லியிருக்காரா, நேரம் தவறிவிட்டது, உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன், ஒழுங்கா நீ கேட்கல, விண்ணப்பித்து கேட்கல, காலில் உழுவுல, சாஸ்திராங்கமா உழுவுல அப்படின்னு என்னைக்காவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவன் 9 மணிக்கு எந்திரிக்கும் போது 3 வேர்ல்டு மேப்பு 3 ஸ்டேட் மேப் இருக்கும் கையில். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கேட்டது ஒரு வேர்ல்டு மேப்பு, வந்தது எத்தனை? உலக தகப்பனாலே இவ்வாறு செய்யும் பொழுது தேவன் பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவார். ஆனா நீங்க பண்றது இன்னைக்கு தப்பு. அவர் பண்ணுவார், நீங்க பண்ண மாட்டேன்றீங்களே. நீங்க என்ன பண்றீங்க? பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. சிரிக்காதீங்க, வெக்கப்படணும். நம்மெல்லாம் தெள்ளந்தெளிவா போட்டிருக்கு. பல வருஷமா இதை படிக்கிறோம், பேருக்கு படிச்சிருக்கோம். அப்போ என்னையும் சேர்த்து தாங்க நான் சொல்றேன், உங்களை மட்டும் நான் குற்றப்படுத்தல. ஐயோ நீங்களாம் தப்பு, நாங்களாம் சரி இல்ல, என்னையும் இந்த கூட்டத்தில் நான் சேர்க்கிறேன். இத்தனை வருஷமா என்ன பண்ணோம்? வந்து ஆண்டவர் ப்ளீஸ் 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 டாடி ப்ளீஸ். சில பேர்லாம் டாடி, சகல பிரம்மாண்டத்தையும் படைத்தவரை நீங்க டாடின்னு கூப்பிடுறீங்க. நக்கல்யா உங்களுக்குலாம்? ஆனா ரொம்ப நக்கல். விட்டா தம்பி விட்டா சகலையெல்லாம் ஆக்கிடுவாங்க போல போற போக்குல. வாங்க சகல, எங்க இருந்தீங்க சகல? டாடி டாடி டாடி, நீ என்ன வாரணமாயிரம் சூர்யாவா? டாடி ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் நான்சென்ஸ். இங்கே சொல்லியிருக்காரா? அப்படியே வந்து உளுந்து அழுது இப்படி கையை உயர்த்தி கேளு, அப்பதான் நான் தருவேன். எங்கேயாவது இருக்கா?
ஜெபம் என்றால் என்னன்னு தெளிவா 11:24 போட்டிருக்கு. அது வந்து ரெக்வஸ்டா போடல. நீங்கள் இவ்வாறு செய்தால் நான் உங்களுக்கு செயல்படுத்துவேன். இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் an ஆர்டர். ஆர்டர்னா என்னன்னு தெரியும்? மிலிட்டரியிலாம் ஆர்டர் கொடுத்தா அதை மீற மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது பேர் தான் ஆர்டர். அதுதான் ஆர்டர். இன்னைக்கு தெளிவா இங்க போட்டிருக்க. திரும்ப வாசிங்க, நினைச்சுக்க எல்லாரும் புரியணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சீரியஸ்னஸா இதை எடுத்துக்கணும், சீரியஸா எடுத்துக்கணும். வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ சபையில உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது ஜெபம் வச்சிருப்பீங்க, இல்ல இந்த வாரம் ஏதாவது தேவை இருக்கும். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும்? இந்த வாரத்துக்கான எல்லா காரியங்களையும் தேவன் சந்தித்து விட்டார், வந்துருச்சே அப்படின்ட்டு எந்திரிச்சு போகணுங்க. அதுதாங்க ஜெபம். ஆமாவா இல்லையா? அதுதான் ஜெபம். அதை விட்டு எப்பா தாங்கப்பா, எப்பா வாங்கப்பா, எப்பா வந்தீங்களாப்பா, எப்பா உக்காந்தீங்களாப்பா, எப்பா அசைவாடுறீங்களாப்பா, எப்பான்னா அவருக்கு டென்ஷன் ஆயிருங்க. ரெண்டாவது, தயவுசெய்து பழச ஒப்பிக்காதீங்க ஜெபத்துல, ப்ளீஸ். உங்களெல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். 15 வருஷம் பார்த்துட்டேன், ரொம்ப அப்படியே இரிட்டேட் ஆகுது இப்போ இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போவும் நீங்க போய் ஜெபத்துல உட்காந்து இருங்க, ஒரு வசனம் வாசிச்சதுக்கு அப்புறம் அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. நம்ம வருவோம், அந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். வாங்க முதல்ல வாசிச்சு முடிப்போம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பென்சில் பென் வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் ஜெபங்களை ஸ்தோத்திரத்தோடே கரெக்ஷன் நன்றியோடே ஓகே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு ஏன் உங்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்க சிந்தை உங்க வாய் காத்து கொள்ளப்படவில்லை என்றால் நீங்கள் ஜெபத்தை நன்றியோடு ஏறெடுக்கவில்லை. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னா, ஏன்னா அங்க போட்டிருக்கு பாருங்க, 6வது வசனம் முடிஞ்சு 7வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப 6வது வசனத்தை செஞ்சா மட்டும்தான் 7வது வசனம் ஆக்டிவேட் ஆகும். சரியான சொல்றது? ஆமேன். 6வது வசனம். இன்னைக்கு ஏடிஎம் கார்டில் போய் ஏடிஎம் போடுறீங்களங்க, பணம் எடுத்துட்டு வாங்கலாம் நான் கேட்க மாட்டேன், உங்க பணம்லாம் எனக்கு வேண்டாம். போடுறீங்கல்ல, நம்பர் போட்டு அடுத்த ஸ்டெப்பு போட்டால் தானே காசு வரும். போய் நின்னோடனே காசு வந்துருமா? அது மாதிரி 7வது வசனம் பணம் வரணும் அப்படின்னா 6வது வசனம் ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப 6வது வசனத்துல என்ன இருக்கு? வாசிங்க. முதல்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதுதான் முடியாது நம்மளால. இன்னைக்கு நம்ம நீந்துறதே எதுல? கவலை. அதை மட்டும் வருது பாருங்க, குரூப்பா கவலையில. நம்ம தோஸ்த் அவரு ரொம்ப நெருங்கிய நண்பர், அதுலதான் நீந்திட்டு இருப்போம் கவலையில. உங்களை கிருபையில நீந்த சொல்லியிருக்காரு, அன்புல மூழ்க சொல்லியிருக்காரு. நீங்க எதுல மூழ்கிட்டு இருக்கீங்க? கவலையில. பாயிண்ட், ரூல், சட்டம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முன்னாடி ஒரு செங்கடல், பின்னாடி ஒரு பார்வோன், அங்க உட்கார்ந்து மோசே அழுகல. அப்பா தாங்கப்பா, அப்பா வாங்கப்பா, அப்பா பாருங்கப்பா. நோ ஸ்டூபிடிட்டி. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ரெண்டாவது என்ன செய்யணும்? மேற்கொண்டு எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. புரியுதா? எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் கிடையாது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் நன்றியோடு, தேங்க்ஸ் கிவிங் இருக்கு, ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றியோடு எவ்வாறு ஜெபிக்க வேண்டுமா? பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிக்க வேண்டும் போன வசனத்துல பார்த்தோம். அப்ப நன்றியோடு என்ன பண்ணணும்? உங்கள் வேண்டுதலை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அப்பொழுது என்ன செய்கிறார்? 7வது வசனத்துல
எல்லாவற்றும் வாசிங்க நான்சிக்கா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்க பெற்றுக்கொண்டதை போல ஜெபிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்க கண்ணு முன்னாடி இல்லைனாலும் ஆண்டவர் சமாதானத்தை தந்துருவாருங்க. அதாவது நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ஏற்ற வேலையில கொண்டு வந்து சேர்ப்பேன்ற சமாதானம் வந்துடும். அதுக்கப்புறம் விசுவாசமா நடப்போம், ஏற்ற சமயத்துல பெற்றுக்கொள்வோம். இதுதான் கான்செப்ட். மேற்கொண்டு ஒரு வசனம் வாசிப்போம். கொலோசியர் 4:2 வாசிங்க. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். மீண்டும் ஒரு முறை அங்க இருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வாறு ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ், கிராட்டிட்யூட், நன்றியுடன். புரியுற பாஷையில சொல்ல, நன்றியுடன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நன்றியுடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. 3 வசனம் வாசிருக்கோம். ஆண்டவர் இப்போ நன்றியோட தான் ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லிட்டார். அந்த நன்றியை எவ்வாறு செய்ய வேண்டும் மார்க்லையும் சொல்லியிருக்கார். எப்படி செய்யணும் பாஸ்டர் இந்த ஜெபத்தை? இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்க் 11:24 இருக்கு. விண்ணப்பம் வைக்கிறீங்க, அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு வைக்கிறீங்க. வீடை போய் பார்த்துருப்பீங்க, வாங்குற வீட்டை இல்லை கட்டணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த வீட்டை வாங்கினது போல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டது போல, வீட்டுக்குள்ள நடக்கிறது போல, பெற்றுக்கொண்டது போல நீங்க நன்றி செலுத்தி அந்த சந்தோஷத்துல நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவர் கொடுத்த அந்த சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் மனசை பாதுகாத்து கொள்ளும். அப்போ நீங்க பணம் இல்லை இது இல்லைன்னா கவலைப்பட மாட்டீங்க, ஆண்டவர் நிச்சயம் தருவார் அப்படின்ற சமாதானம் இருக்கும். ஏற்ற வேளையில ஒரு அற்புதத்தை செய்வார். இதுதான் கான்செப்ட். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? வாங்க மத்தேயு 6க்கு வாங்க, 5-8 வாசிங்க. மத்தேயு 6:5-8 வாசிங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு புது பேர் இப்ப வைக்கிறோம் பாருங்க. நாங்க வாங்க மத்தேயு 6:5-8 வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நம்ம பாஷையில ஆண்டவர் கொஞ்சம் பேசியிருக்காரு இல்லையா? கொஞ்சம் பெருமைப்படணும். வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படியே வைத்துவிட்டு பக்கத்தில் உள்ள உங்கள் சகோதரனையோ சகோதரியை பார்த்து மாயக்காரரே என்று அழையுங்கள். ஏன்னா இத்தனை வருஷமா நாம் அவர்களை போல் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அல்லேலூயா. ஒத்துக்க முடியல. அஞ்ஞானிகளை போல, மாயக்காரர்களை போல. தயவுசெய்து நீங்க நான் அப்படிலாம் ஜெபம் பண்ண. நோ, யூ ஹேவ் டன் இட். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இனிமே மாத்திரும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாயக்காரர்களை போல தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டும் இருக்காங்க உலகத்துல. இயேசுநாதர் ஜெபம் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது வசனத்தை எடுத்து காமிங்க. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, மாபெரும் மகா பிரபுவே, உத்தமத்தில் முந்தியவரே, அப்படியா இப்படியா எங்கேயாவது பசப்பி பார்த்துருக்கீங்களா? ஒரு வசனம், ஒரு இன்சிடென்ட். எவ்வீரு மகளை உயிரோட எழுப்ப போறாரு, மகள் கிட்ட போய் உக்காந்துட்டு ஜெபம் பண்ணார்னு இருக்கு. ஏதாவது எழுதியிருக்காங்க? பிதாவானவரே, பிரபஞ்சத்தை படைத்தவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, ஏதாவது இருக்கா? 3 வார்த்தை. தலித்தாகுமி,
எழுந்துரு. அவ்வளவுதானே. வேற குஷ்டரோகி ஜெபம் பண்ணும் போதோ, கண்ணை திறக்கும் போதோ, 39 வருஷமா கடந்தவனை எழுப்பும் போதோ இயேசுநாதர் எக்ஸ்ட்ரா ஏதாவது வார்த்தை பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள்லாம் யார் மாதிரி ஜெபம் பண்ணணும்னு ஆசை? இயேசுநாதர் போலையா, இல்லை இப்போ இருக்கிற பாஸ்டர்கள் சொல்லி கொடுத்தது போலையா? நல்ல சத்தமா இயேசுநாதர் மாதிரி ஜெபம் பண்ணணும். அப்போனா நேர நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பாயிண்ட்டுக்கு வாங்கன்றாரு இயேசுநாதர். அங்கங்கே தான் போட்டிருக்கு. அதான், வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள், பசப்பாதீர்கள், நேரா பாயிண்ட்டுக்கு வா. ஏன், அதுக்கும் காரணம் சொல்லியிருக்காரு பாருங்க. ரொம்ப நல்லவர் இயேசுநாதர், ஓனா சொல்லி கொடுக்குறார். ஏன் அளப்ப கூடாதான்? ஏன்னா நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்பா, அப்புறம் ஏன்பா திரும்ப நீ வந்து என்னை கொல்ற அப்படின்றதான் இப்போ உள்ள டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன், 2026 டிரான்ஸ்லேஷன். நம்ம இன்னைக்கு ஜெபத்துல தான் போய் நம்ம முன்னாடி நம்ம சபையில முன்னாடிலாம் ஒரு அம்மா இருப்பாங்க, வளருவாங்க. ஜெபம் பண்ண சொன்னா நேர பாயிண்ட்டுக்கு வர மாட்டாங்க. கொடுத்த பாயிண்ட்டை விட்டு மற்ற எல்லாம் பண்ணிடுவாங்க. எம்மா நாங்கள் குண்டு வெடிப்புக்காக ஜெபம் பண்ண சொன்னோம்னா அந்த அம்மா குண்டு வெடிப்பெல்லாம் விட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிடும். குண்டு வெடிப்பு அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டேன் அவ்வளோதான். மனப்பாடம் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஜெபம் பண்ண சொன்னா எல்லாரும் மனப்பாடமா ஒரு 3 வார்த்தையில தான் ஆரம்பிப்பாங்க. ஜீவனுள்ள அன்பின் தேவனே, அதுக்கு ஒரு எஃபெக்ட் வேற, ட்ரிபிள் பேஸ்லாம் ஏற்றி ஜீவனுள்ள அன்பின் தேவனே சுற்றி உள்ளவங்களெல்லாம் அப்படி உள்ள கொண்டு வராங்க. நம்ம சர்ச்சில் தான் 300 பேருக்கு 30 பாஸ்டர் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரு ஸ்டைலில் ஜெபம் பண்ணுவாங்க. அதில் ஒன்றுலாம் ஜெபம் மகா இரக்கமும். கேட்கல, ஆண்டவர் கேட்கல. கேட்டாரா? கேட்டாரா? அவ்வாறு ஜெபம் பண்றது யாரு? மகா இரக்கமும் தயவும் உள்ள பிரபு. இதெல்லாம் கேட்கல. சிவாஜி கணேசன் மகன் பிரபுவா, அதெல்லாம் கேட்கல ஆண்டவர். நேர பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு இரிட்டேட் ஆகுறாரு ஸ்ட்ரைட்டா. ஏன் அது நமக்கு வரவே மாட்டேங்குது? ஏங்க உங்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் பாயிண்ட்டுக்கு வர வேண்டியதானே? ஆண்டவரே எனக்கு காய்ச்சல் வந்தது, காய்ச்சல் வந்த போது கால் குடஞ்சிச்சு, அதெல்லாம் அவருக்கு தெரியும்பா, தெரியும். நல்ல சுகத்தை கொடுத்தீங்க, உங்க கோடி நன்றி. முடிச்சா இல்லையா? உங்களுக்கு காய்ச்சல் அப்போ என்ன தேவை? என்ன தேவைங்க? வீடு வாங்கணும்னா என்ன தேவை? பணம் வேணும், இவ்வளவுதானே தேவை. தேவை என்னன்னு தெரியுதுல்ல? தேவையை தந்ததாய் பெற்றுக்கொண்டதாய் ஜெபிக்கணும்னு போட்டிருக்குல்ல. அப்புறம் ஏன் சுத்தி வளைக்கணும்? நம்ம இன்னைக்கு சுத்தி 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 இந்த ஒரு பாட்டு ஒன்று, கிறிஸ்தவ பாட்டு இருக்கும், மனம் சுத்தி 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 வருதே இயேசு ராஜாவே. பாத்தீங்களா? அது மட்டும் கோரஸ். அப்படியே அவர் ஒரு கயிறுல இருக்க வேண்டியது, இப்படியே இறுக்கி உட்கார வைக்க வேண்டியது. பக்கத்துல உள்ள சிஸ்டரை பேசி கொண்டது பத்தாதுன்னு நீங்க இயேசுநாதரை வர கொள்றீங்க. நியாயமா இதெல்லாம்? ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வாங்குங்க. இயேசுநாதர் பல பேரை சுகம் பண்ணியிருக்கார், ஆமாவா இல்லையா? யாரையாவது ஒருத்தரை என்ன நடந்துச்சுப்பான்னு கேட்டிருக்காரா? இருந்தா கொஞ்சம் எடுத்து காமியல. என்ன கஷ்டப்பட்ட, உன் கடந்த கால வாழ்க்கை என்ன, என்னவான தடைகளை நீ தாண்டி வந்த அப்படின்லாம் கேட்டாரா? என்ன எப்படி ஆரம்பார்? நீ விசுவாசிப்பாயா, நீ விசுவாசிக்கிறாயா கேட்பார். ஆமா ஆண்டவரே, நீ உங்களால மட்டும்தான் சுகம் கிடைக்கும், போ உன் விசுவாசத்தின்படியே. அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அதை விட்டு மாயக்காரன் போல இவனை போல உழப்பாதீங்க, போட்டு நச 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 நசன்னு. இப்படி நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா, இப்ப யோசிங்க, இப்ப பாயிண்ட்டுக்கு வரும். இப்படி நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா எப்படி இடைவிடாம ஜபம் பண்ண முடியும்? அரை மணி நேரத்துல சுருண்டுருவீங்க கீழே. இப்படி பிரச்சனைய சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம ஜபம் பண்ற மாதிரி நீங்க ஜபம் பண்றீங்க இல்லைங்க, அதை இடைவிடாம 24 மணி நேரமும் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். பண்ண முடியுமாங்க? நீங்க ஜபம் பண்ண சுத்தமா முடியாது, சுத்தமா முடியாது. நீங்க அதை பண்ணாதீங்க, தெளிவா இருக்கு.
பாஸ்டர் எங்க அதுக்கு தான் வசனம் காமிச்சிட்டேன், கவலைக்கு என்ன பண்ணணும் 8:26 காமிச்சிட்டேன். ரோமர் 8:26 உங்களால முடியாத பட்சம் அவர் ஜெபமணிக்குவார் அப்படின்னும் போது மற்ற நேரம் ஜெபம் பண்ணும் போது இடைவிடாம ஜெபம் பண்ணணும். அப்படின்னா எப்படி பாஸ்டர்? நன்றியோட உள்ள ஜெபத்தை தான் இடைவிடாம பண்ண முடியுங்க. 24 மணி நேரமும் பண்ண முடியும். ஆமேன். புலம்புனா பண்ண முடியாது. உங்களுக்கும் ஆவியும் ஜீவனும் போயிடும், ஆண்டவரும் அந்த ஜீவனை எடுத்து விடுவாரு. நீ இருந்து என்ன கொள்ளாத, வா, தாங்க முடியல, உட்காந்து நய 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 நய. ஐயோ, நேரா பாயிண்ட்டுக்கு வாங்குங்க. கட் ஷாட் பண்ணுங்க, தயவுசெய்து கட் ஷாட் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேரா பாயிண்ட்டுக்கு வாங்க சிஸ்டர், பாயிண்ட்டுக்கு வாங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க. மகா பிரபு அதெல்லாம் வேண்டாம். உங்க மகா பிரபு விசுவாசத்தெல்லாம் நீங்க அப்படி நீங்க சொல்லுவீங்க, எங்களோட அன்பை நாங்க தேவனுக்கு காட்டுறோம். அப்படி நீங்க அன்பை காட்டணும்னா ஜெபிச்ச ஜெபம் 100% என் தேவன் நிறைவேற்றான்னு நடந்து காமிங்க. அது விசுவாசம். வார்த்தையில் அப்படியே பிரபு, ஐஸ்வர்யமானே, கோடீஸ்வரரே, இதெல்லாம் வீண் வார்த்தை. இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சோத்திர பலியை படிச்சிட வேண்டியது, ஒரு 4 பேஜை மனப்பாடம் பண்ணிட வேண்டியது, அதையே ஓட்ட வேண்டியது. கடகட 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 கடகடன் பாவம் செய்றீங்க, பாவம் செய்றீங்க, மனசு திருந்தி மன்னிப்பு கேட்குறீங்க. கேட்ட பிறகு எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உம் கிருபையை தந்து என்னை ரட்சித்து கொண்டு பரிசுத்தமாக்குனதற்காக. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த ஜெபத்துக்கு? 0.9 செகண்ட்ஸ், அவ்வளவுதானே? ஆமா, 0.9 செகண்ட்ஸ், அவ்வளவுதானங்க, முடிஞ்சில்ல? அதை விட்டு உட்காந்து நான் இவ்வாறு பாவம் செஞ்சேன், இந்த புழுவை கொஞ்சம் திரும்பி பாருங்க, இந்த மண்புழுவை கொஞ்சம் பாருங்க. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. நான்லாம் இதை நேரில் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண மைக்கை கொடுத்ததுக்கு அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, சாக்கடையில் ஓடுற புழுக்களப்பா நாங்கள், ஓட்ட பானைகளப்பா நாங்கள். இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. நீ ஓட்ட பானையா, புழுவா, மண்ணில் உட்காந்துருக்க பாம்பான்லாம் ஆண்டவர் கேட்கலங்க. ஸ்ட்ரைட் டு பாயிண்ட், கட் ஷாட் டு த பாயிண்ட். சோத்திரத்தோட மட்டும்தான் ஜெபிக்கணும். அதுக்குன்னு இதுவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் ஒரு நண்பரை சென்னைக்கு கூட்டு போயிருந்தேன், ஏன் ஹாக்கி மேட்ச்க்காக ஒரு துணைக்கு வந்திருந்தார். அதுக்குன்னு ஆண்டவர் இரிட்டேட்டும் பண்ணக்கூடாது. காலையில் சாப்பாடு சாப்பிட உட்காந்துருக்கோம், சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றது நல்லதா இல்லையா? நல்லது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, கோடி நன்றிகள். ஆமாவா இல்லையா? அவர் ஒவ்வொரு வாய்க்கும் சொன்னார், ஒவ்வொரு வாய்க்கும். நல்ல சாம்பார் எல்லாத்தையும் வரவிடுறாருங்க வடையோட. சாப்பிட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன சாப்பிட்டுச்சோ ஸ்தோத்திரம் அப்படின்றீங்க. அப்படின்னா நீ சாப்பிடக்கூடாதுல்ல? சரி, சாப்பிட்ற, அமைதியாக சாப்பிடணும்ல. ஒவ்வொரு வாய்க்கும் ஸ்தோத்திரம். அப்படி சாப்பிட்டா உடம்பு ஏறாமல் போயிருமா? இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்களா ரொம்ப அறிவா ஜெபம் பண்றோன்னு? முட்டாள்தனம் இதெல்லாம். ஆண்டவர் அப்படியே அப்படியே மடக்கி போட்டோ ஜெபத்தில். ஆண்டவர் உட்கார்ந்துருப்பார். நீ எப்போதான் பாயிண்ட்டுக்கு வர? 6வது வசனத்தை நீ எப்போ நிறைவேற்றுவ? நன்றியோட எப்போ ஜெபத்தை ஏற்படுத்துவ? பண்ணினா 7வது நான் நிறைவேற்றுவேன். இல்லைனா இன்னைக்கு பாதி ஜெபம் நிறைவேறாதது காரணம் நீங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர பெற்றுக்கொண்டதாய் ஜெபம் பண்ணவில்லை. அவ்வளவுதான். இதுதான் உங்க பிரச்சனை. சுட்டி காமிச்சிட்டேன், அப்புறம் உங்க பொறுப்பு. இல்லை நான் அதே இதுல தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்க சாய்ஸ். அதே இதை ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்கார்ந்துருங்க. காலம் வரும், நேரமும் வரும், கதவை தட்டி உங்களை கொண்டு போயிடுவார். கவலையே பட மாட்டேன். நான் பாஸ்டர் செல்வநாதன் கிடையாது, சின்ன சூட்டு கட்டிக்கலாம் ஓன்னு அழுதுட்டு முட்டி போடுறதுக்கு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுங்க. படுத்த படுக்கையா இருந்தா நாங்க பண்ணுவோம், அதான் போட்டிருக்கு. நேரா பாயிண்ட்டுக்கு வாங்க. இனிமேட்டு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க. நீங்க வாசிச்ச வசனத்துக்குலாம் உங்க பைபிள்ல தானே போட்டிருக்கு. நான் எது தனி பைபிள் வச்சிருக்கேன்னா? நீங்க எல்லாரும் தான் பார்த்து வாசிச்சீங்க, நான் கூட வாசிக்கல. வாசிச்சதை கொஞ்சமாவது செய்யுங்க, சொன்னதை கொஞ்சம் மதிச்சு நடந்துக்கோங்க. யாரோ இந்த அமெரிக்காக்காரன் சொன்னா, இந்த பெனிகின்னு சொன்னாரு, இந்த ஸ்மித் விகல்ஸ்வர்த் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கலாம் பேச வேண்டாம். பெனிகின்லாம் இன்னும் பைபிள் வாசிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொன்னதை சொன்னபடி செய்ய மாட்டேன்றோம் இன்னைக்கு. ஜெபத்துல ஏன் புலம்பணும் நீங்க? அங்க ஏங்க இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க?
யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க? கடவுள்கிட்ட, இறைவன்கிட்ட, ஆண்டவர்கிட்ட. இவங்களுக்கு இறைவன் கடவுள்லாம் தெரியாதுமா, ஆண்டவர் தான் தெரியும். புரியுதா? ஏன்னா அந்த பாட்டிலில் தான் வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க, அதனால அது மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா தேவன், ஏன்னா அதுதான் பைபிள் இருக்கு. மற்றது சொன்னால் பாவம் ஆயிரும், அதனால சொல்ல வேண்டாம். இதில் நீங்கள்லாம் தமிழ் எங்கள் பெருமைன்னு சொல்லிக்காதீங்க. தமிழில் கடவுள்னு தான் கூப்பிடுவாங்க, இறைவன் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அதனால பெருமை பேசாதீங்க. தேவன்கிட்ட தானே ஜெபம் பண்ணுறீங்க. தேவன் எங்கேயாவது ஜெபம் பண்ணி தோத்து போய் பார்த்துருக்கீங்களா? தேவன் ஏதாவது ஒரு போரில் தோத்துருக்காரா? நல்ல சத்தமாக பதில் சொல்லுங்க. இல்லை. அப்போ அவர் கையில் ஒப்படைக்கிறீங்க. ஒப்படைச்சா என்ன ஆகும்? நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். அப்புறம் ஏன் புலம்புறீங்க? அப்போ மிஸ்டேக் யார் மேல? கையை எடுத்து குத்துங்க நெஞ்சில, அப்போவாது வலிக்கட்டும் கொஞ்சமாவது. என் மேலதான், என் மேலதான். வயசானவங்க ஓங்கி குத்தி போயிடாதீங்க, சும்மா சொன்னேன். புரிஞ்சுக்கோங்க, தப்ப புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேலதான். நம்ம ஜெபிக்க வேண்டியது, வெளியில வந்து அப்புறம் அழுக வேண்டியது. அப்புறம் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுவாரு? இதுல நீங்க 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு என்ன பயன்? 5 நாள் ஃபாஸ்டிங் போட்டு என்ன பயன்? சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு நீங்க டைம் ஒதுக்கி ஜெபம் பண்றதெல்லாம் ரொம்ப சூப்பர், ஐ அப்ரிஷியேட். ஆனா இங்க இடைவிடாமல்னு போட்டிருக்கு, டைம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு போடல. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னா எவ்வாறு ஜெபம் பண்ணும்? நன்றியோடு, ஸ்தோத்திரத்தோடு. அதுதான் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எப்படி பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே ஜீவன் தந்தீரே உங்க கோடி நன்றிகள், கைகால நல்ல விளங்க செய்தீரே உங்க கோடி நன்றிகள், எந்திரிச்சு அப்படி வெளியில போகும்போது சூரிய உதயத்தை பார்க்க உதவி செஞ்சீரே உங்க கோடி நன்றிகள், பாலை வெட்டி பாலை ஊத்துறீங்கல்ல, நல்ல ஒரு டீ காஃபி குடிக்கிற அளவுக்கு என்ன அந்தஸ்துல வச்சிருக்கீங்களே, கோடி நன்றிகள். சமைக்கிறீங்கல்ல, சமைக்கும் போதே நன்றி செலுத்தணும். விற்கிற காய்கறி விலைக்கு நல்ல ஒரு சாப்பாடு செய்ய உதவி செஞ்சரே ஸ்தோத்திரம். போய் பிள்ளையை எழுப்பும் போது பிள்ளை ஜம்முன்னு அப்படி குதிச்சு எந்திரிச்சு வராம பாருங்க, கோடி நன்றிகள். சாப்பாடு கட்டி புருஷரை அனுப்புறீங்களே, கோடி நன்றிகள். பாதுகாப்போடு, அது ஒரு வசனம் சொல்லி அனுப்புவாங்க எங்க அம்மா. என்ன வசனம்? போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கோடி நன்றிகள். அப்படின்னு நாளை ஆரம்பிச்சிங்கன்னா நன்றி சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குங்க. நல்ல மூச்சு விடுறீங்க, நல்ல மூச்சு விடுறீங்க, நல்ல கை கால் விளங்குது, நல்ல பிரிஸ்கா இருக்கீங்க, லைட்டா வலி இருந்தாலும் எந்திரிச்சு நடந்துடுறீங்கல்ல. ஆமாவா இல்லையா? சாயந்தரமா நான் டீ குடிக்கிறீங்க, மதியானம் நான் சாப்பாடு சாப்பிட்றீங்க, போர் அடிச்சா ஒரு பஜ்ஜை போட்டுடுறீங்க வீட்டிலையே. அதுக்கெல்லாம் ஞானம் கொடுத்துருக்காரா இல்லையா? பிரெயின்ஸு கொடுத்துருக்காருல்ல. சாயந்தரம் பிள்ளைங்க வருது, பிள்ளைங்களோட பேசுகிறீங்க, பிள்ளைங்களோட சிரிக்கிறீங்க, நல்லா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்துருக்காரு. உங்களை ஈரானில் கொண்டு போய் குண்டு விழுகிற இடத்துல வைக்கல, நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்காரு. நன்றியோடு சாப்பிட்றீங்க, நைட்டு ஜம்முன்னு படுக்கிறீங்க, நன்றி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 3ஆம் வானம் தொடுறீங்க. இதெல்லாம் கிருபையா இல்லையா? காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் இடைவிடாமல் நன்றி சொல்ல முடியும். அதுதான் இங்கே போட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அதை விட்டு நீங்களே வாய்ப்பை உருவாக்கக்கூடாது. ஆண்டவரே போகும்போது எந்த கிறுக்கனை வந்து இந்த ஆளை இடிச்சிடக்கூடாது, அப்படியே இடித்தாலும் எந்த பெரிய பாதிப்பும் வந்துடக்கூடாது. நீங்களே ஆண்டவருக்கு எடுத்து கொடுக்குறீங்க. இவ்வாறு நீர் புடமிட்டு பாருமே அப்படின்னு நம்மளே இன்னைக்கு எடுத்து விடுறோம். ஆண்டவரே எங்கள் மாமியா இருக்காங்க, உயிரெலாம் ஒன்றும் போக வேண்டாம், காலில் ஒரு போடு போடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திர ஜெபம், ஸ்தோத்திர. எங்க மூத்தோர் நேற்று பேசும்போது சொல்றார், அவரை யாரோ ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க. 5 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அவனை காலி பண்ணிடுறேன். எப்பா நீ வேலையை பாருப்பா, இந்த காலி பண்ற வேலையெல்லாம் நீங்க ஒன்றும் காலி பண்ண வேண்டாம், போங்க வேலையை பாருங்க. எதை பண்ண சொன்னா நீங்க எதை பண்றீங்க பாருங்க. நன்றி ஜெபத்தை உங்களுக்கு நன்மையா செய்யணும். மற்ற ஆண்டவரே கீழே விழுந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு விதைச்சிங்கன்னா 2 மடங்கா நீங்க கீழே விழுந்துருவீங்க. அதுவும் தனியா இருக்கும் போது இல்லை, 4 பேர் சுத்தி இருக்கும் போது விழுந்து அசிங்கமா போயிடும். பண்ணாதீங்க அதெல்லாம். இப்படி ஜெபம் பண்ண இது பாத்தீங்களா, நீங்க ரொம்ப அது கூட அசோசியேட் ஆனதுனால தான் அப்படியே வெளியில சிரிப்பா வருது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. மக்கள் அறியாம பண்ணிட்டு போறாங்க. நமக்கு இன்னைக்கு சத்தியம் தெரியும். இனிமேட் சரியா பண்ணுங்க. நம்மள்ட்ட இந்த புலம்பலே இருக்கக்கூடாது. யாராவது ஜெபிக்க வந்தாலும் என்ன விஷயம்,
இதுதானே, என்ன தீர்வு வேணும் சொன்னாங்களா? இதை நீர் தந்ததுக்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. முழு மனசோட ஜெபம் பண்றோம், ஆண்டவர் கேட்கிறார், நிறைவேற்றார். முடிஞ்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? உட்கார வச்சு அவங்க ஆதி அந்தம், அவங்களுடைய முப்பாட்டர்களுடைய கதை இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் செய்யலை, நீங்களும் பக்கத்தில் சொல்லுங்க, செய்யாதீங்க சிஸ்டர், சரி சொல்லுங்க, செய்யாதீங்க பிரதர். யாராவது புலம்ப வந்தா என்ன வேணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும், நன்றியோட ஜெபம். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு பிரதர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எங்களுக்குலாம் இரிட்டேட் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட் பம்பர்னுவார், பேக் பம்பர்னுவார், டயரில் உள்ள நட்டுக்கு ஜெபம் பண்ணுவார். இதுக்கு ஒரே வார்த்தையாக எங்களை சுகபத்திரமாக கொண்டு போய் சேர்த்திடும், கோடி நன்றிகள். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார், நன்றியோட ஜெபம். ஆமென். இன்னைக்கு சபையில் உங்கள் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஏதாவது உதவி செஞ்சுட்டா எவ்வளோ நன்றியோடு இருக்கீங்களா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் எலுமிச்சப்பழம் கொடுத்துருப்பாங்க, உடனே இது செய்கிறதெல்லாம் அங்கே பார்சல். ஏன்? நன்றி. ஆமாவா இல்லையா? இந்த நன்றியே உங்களை படைச்சி ஆளாக்கி இன்னும் பார்த்துக்கிட்டு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற இயேசுநாதருக்கும் ஆண்டவருக்கும் இல்லை. நன்றி கான்செப்டே கிடையாது நம்மள்ட்ட. இன்னையோட மாத்திரும். அதை இன்னையிலேருந்து என்ன பண்ண போறோம்? நன்றி மட்டும்தான். புலம்புனா நீங்களே உங்க தலையில கொட்டிக்கங்க, புலம்பக்கூடாது. இந்துஸ் மாதிரி அடிச்சுக்கோங்க, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்களையும் நீங்க சுண்டி விட்டுருங்க. புலம்பக்கூடாது, உட்காந்து ஒப்பிக்க கூடாது. ஏன்னா நீங்க என்ன ஜெபம் பண்ண போறீங்கன்னு என்னன்னு தெரியும்ல அவருக்கு. கடைசியா ஒரு முறை வாசிங்க நினைச்சேக்கா, மத்தேயு 5:8 மனப்பாடம் ஆகட்டும் எல்லாருக்கும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பாத்தீங்களா? இட்ஸ் a secret இருக்கு, pray in secret இருக்கு. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு வரேன், ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ்லாம் டாஸ்மாக் முன்னாடி தான் பிள்ளைங்களை கூட்டு போய் நின்று கத்துற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் கத்திட்டா அவங்க திருந்திடுவாங்களா? கொஞ்சமாக ஞானத்தோட செயல்படணும். உங்கள் சரௌண்டிங்கை சரி பண்ண பாருங்கள். நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து காமிங்க, பரிசுத்தமாக. அதை விட்டு இந்த டாஸ்மாக் முன்னாடி கத்துறேன், நடு ரோட்டில் நின்று இப்படி நுனிக்காலெலாம் யாராவது பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு மீறி மிச்சிட்டு வந்துருங்க. தயவுசெய்து அதெல்லாம் பர்மிட் பண்ணாதீங்க, முட்டாள்தனம் அதெல்லாம். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறேன், அல்லேலூயா பாட்டுக்காரங்க, அந்த பாட்டு தெரியுமில்ல வேணா தானே, நாங்கள் ஏசப்பாவின் சொந்தக்காரங்க. பார்த்துட்டாலும் சொந்தக்காரங்களே. மலைக்கோட்டை கோயிலில் போய் முருகன் கோயிலில் நின்று சொல்கிறேன், அவங்க யாராவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பண்ணாதீங்க அதெல்லாம். அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, ஆண்டவர் பேரை சுவிசேஷமாக சொல்கிறாங்களா. டான்ஸ் ஆடுறது, மிமிக்ரி பண்ணுறது, ஆக்டர்ஸ் மாதிரி பேசி தான் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடணும்னா அப்படி நீங்கள் யாரும் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டாம். கோடி நன்றிகள், நீங்கள் உங்கள் மதத்திலே இருங்க, வேண்டாம். ஆமேன். வேண்டவே வேண்டாம், பண்ணிடாதீங்க. ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு வராங்க நம்ம கிறிஸ்தவர்கள். அன்னைக்கு ஒரு நாள் நான்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. அது என்ன பாட்டு? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. நல்ல பாட்டா இல்லையா? அந்த பாட்டை போட்டு ஒரு சகோதரர் பிளாக் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுறாரு இந்த பாட்டுக்கு. நம்ப மாட்டீங்களா? வீடியோ டவுன்லோட் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கு, ஆதாரத்தோடு இருக்குது. ஆதாரம் இல்லாமல் இங்கே யாரும் பேசலை, சும்மா கற்பனை கதைகளை பேசலை. எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வேணா பாருங்க. சர்ச் குரூப்பில் நான் போடுறேன். எம்ஜிஆர் மாதிரி ஆடினாதான் மக்கள் வருவாங்கன்னா அப்போ படைச்ச ஆண்டவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எம்ஜிஆர் மேலே நம்பிக்கைனால உள்ள வராங்க. அப்படின்னா சினிமா முகம் தானே. அப்படி யாரும் வர வேண்டாம், வரவே வேண்டாம். அவ்வாறு செய்கிறவர்களையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க தயவுசெய்து. நல்லா பண்ணீங்க, நல்ல டான்ஸ் எல்லாம் நெவர் நெவர். ஸ்டேஜில் இந்தா போடு அந்தா போடுன்னு ஆடுற எவனையும் ஆதரிக்காதீங்க. இங்க அப்படி போடல. ஆமேன். அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய போதையெல்லாம் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டோம், அந்த தவறெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அல்லேலூயா. கிருபைய போதன்னு சொல்றதே முதல்ல தப்பு. அதனால please don't permit those kind of things. That is absolute nonsense. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பக்காவா இருக்கணும், சொன்னபடி சொல்லி கொடுத்தபடி ஜெபம் இருக்கணும். ஆமேன். வாசிங்க மேற்கொண்டு.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜெபத்துல போய் நீங்க அறை கதவை பூட்டுவதற்கு முன்பே நீங்கள் என்ன ஜெபிக்க போறீர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன பிரச்சனையோட நீங்க வரீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன செய்யணும்? உள்ள நுழைஞ்சு ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குன்னு அப்டேட் பண்ண வேண்டாம். ஆண்டவர் உங்க அப்டேட்டை கேட்கல, ஆண்டவர் சொல்யூஷனுக்கு வரியான்னு தான் பார்க்கிறார். நேரா போங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நீர் தீர்வை தந்ததற்காக கோடி நன்றிகள். ஆமென். பைபிளை கோட் பண்ணுங்க. அன்று தாவீதை நீர் காப்பாற்றினீரே, கோடி நன்றிகள். மோசேயை காப்பாற்றினீரே, செங்கடலை இரண்டாக பிரித்தீரே, அதுபோல எனக்கும் மாபெரும் வெற்றி நீர் தந்ததுக்காக கோடி நன்றிகள். அல்லேலூயா. அதை மட்டும் நீங்க செய்யுங்க. பிரேயர் 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தாலும் முழு இருதயத்தோடு நன்றியோடு இருக்கணும். 5 மணி நேரம் பசப்புறது நமக்கு தேவையில்லை. 5 நிமிஷமா இருந்தாலும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், ஸ்ட்ரைட் டு பாயிண்ட், கிவ் இட் வித் தேங்க்ஸ்கிவிங், கெட் இட் டன். ஆமென். பெற்றுக்கொண்டதை போல் ஜெபம் பண்ணுங்க. இப்போ வினோதன் இருக்கார், கார் வாங்கணும்னு ஜெபிக்கிறார். பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிச்சிட்டார்னா கார் வீட்டு வாசல்ல நிக்கிற மாதிரி தான் அவர் நடக்க ஆரம்பிக்கணும். அவ்வாறு அவர் செய்தார், தேவன் ஏற்ற வேளையில் அதை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். அதுவே ஜெபம். நம்ப மாட்டீங்கன்னா அதே மத்தேயு 6:9 13 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. ஆமென். Our Father in heaven, hallowed be your name. Full stop. Hallowed might be your name, maybe not. Full stop. Your kingdom come. வந்ததுக்காக நன்றி. Your will be done. உம் சித்தம் நிறைவேறினதற்காக நன்றி. ஆமென். On earth as it is in heaven. பரலோகத்தில் நடந்தது போலவே பூமியிலும் நடந்ததற்காக நன்றி. It is a statement, not a request. நடப்பது போல எங்கேயும் கொஞ்சம் நடத்தி காமியும் ஐயா அப்படின்னு இல்லை. It is a statement, straight statement. Okay, give us this day our daily bread. எங்களுக்கான தேவையான சாப்பாடை, இந்த நாளுக்குள்ள சாப்பாடை நீ தந்ததுக்காக நன்றி. And forgive us our debts. எங்களுடைய கடன்களை நீ மன்னித்ததற்காக நன்றி. நாங்கள் மன்னித்தது போல நீரும் மன்னித்ததற்காக நன்றி. ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரே ஜெபம். மேற்கொண்டு நீங்க மாத்தி ஜெபிக்கணும் அப்படின்னா ஜெபத்தை எவ்வாறு செய்ய வேண்டும்? நன்றியோடு, ஸ்தோத்திரத்தோடு, பெற்றுக்கொண்டதை போல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெற்றுக்கொண்டதை போல். லைக் யூ ரிசீவ்ட் இட். ஆமென். பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபித்த காரியத்தின் மேல் விசுவாசத்தினால் நடக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் வசனம் இருக்கு, தரிசித்து நடவாமல் கண்ணை மூடி அரைக்கதவை பூட்டி கொண்டு பெற்றுக்கொண்டதை போல், இல்லாத ஒன்றை பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிக்கிறீங்க. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவரே நீ தந்ததுக்காக கோடி நன்றிகள் அப்படின்னு ஜெபிச்சுட்டு கண்ணை திறக்கும் போது நீங்க ஜெபிச்சது உங்க கண்ணு முன்னாடி இல்ல. ஆனா தரிசித்து நடவாமல் ஜெபித்த காரியத்தை பெற்றுக்கொண்டதை போல் விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். ஆமென். அவ்வாறு தான் ஜெபம் பண்ண வேண்டும். கடைசியா சங்கீதம் 100 வாசிச்சு முடிங்க. நமக்கெல்லாம் பிடிச்ச வசனம் சங்கீதம் 100 வாசிங்க. சங்கீதக்காரர் எழுதுகிறார், வாசிங்க.
பூமியின் குடிகளே, குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். சன்னதி முன் வரும் பொழுது ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும். ஓகே, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும், வாசலுக்கு வரும்போதே துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். உங்க வீட்டிலேயா இருக்கட்டும், ரோட்ல ஜெபம் பண்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா அரைக்கதவை பூட்டி அவர் சந்நிதிக்கு வரும் பொழுதே எவ்வாறு வர வேண்டும்? துதியோடும் மகிழ்ச்சியோடும், அவரை பெருமைப்படுத்துகின்ற புகழ்ச்சியோடும் வர வேண்டும், நன்றியுடன் வர வேண்டும். ஆமென். தட்ஸ் இட். அவ்வளவுதான். துதினா தெரியும்ல? துதி சோகமா இருந்து பார்த்திருக்கீங்களா? துதினாலே கம்பீரமா தான் இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? மகிழ்ச்சியுடன் போட்டிருக்கா இல்லையாங்க வார்த்தை? துதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும். அப்போ ஜெபம் பண்ணிட்டா எனக்கு இது சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு ஜெபத்துக்கு வரும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா வரணும். அல்லேலூயா. நோ மோர் லேமெண்டிங். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி புலம்பல் கிடையாது. புலம்பல் கிடையாது. நோ மோர் புலம்பல்ஸ். ஓகே, நோ மோர் புலம்பல்ஸ். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நோ மோர் புலம்பல்ஸ். சொல்லுங்க. ஏன் சொல்ல வைக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க தாண்டோடனே புலம்ப தான் செய்வீங்க. அதனால திரும்ப திரும்ப சொன்னா மண்டையில ஏறும். நோ மோர் புலம்பல்ஸ். புலம்பலே கிடையாது. ஏன்னா கவலைப்படாமல் சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணு, அப்பொழுது என்னுடைய சமாதானம் உன்னை பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. ஆமென். அதனால இனிமேட்டு சந்தோஷமா, சிரிப்பை தான் நான் பார்க்கணும். சபையில சந்தோஷமா வரணும், சந்தோஷமா வரணும். அப்படி இருக்காதீங்க, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பக்கத்துல பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க சிஸ்டர்னு கை கொடுங்க. எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் இருப்பாரு. அவர் 1000 அட்டூழியம் பண்ணாலும் அவர் சொல்ற வார்த்தை பொன்னான வார்த்தை. எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருக்கணும், புகழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடனும் அவர் சந்நிதிக்கு வரணும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனை தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி எந்த ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிக்கின்ற ஞானத்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதை நாங்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். Pray without ceasing. God bless you. Shalom.